கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்த பிறகு அவருடைய கட்சியை சுக்குநூறாக உடைப்பது அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா இறங்கி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களே அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று. பாரதிய ஜனதா தான் இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம யாருமே உறுதியாக சொல்லிட முடியாது. அதை ஒரு யூகமாகத்தான் முன்வைக்கலாம். ஏன்னா அதற்கான எவிடன்ஸ் பப்ளிக்காக உங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளில் நமக்கு கிடைக்காது. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்தார். ஆனால் அவர் யாரை சட்டமன்றத்தில், மேற்கு வங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க முடிவு செய்தாரோ அவரை விட்டுவிட்டு, அவர் கட்சியை விட்டு யாரோ ஒருவரை நீக்கி இருந்தாரோ, ரித்தபிரதா பானர்ஜின்னு, அவரை எதிர்க்கட்சி தலைவராக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். அப்போ அது ஒரு ரிபல்லியன். அதுதான் நடந்திருக்கு ஒன்று. இன்னொரு பக்கம் மக்களவையில், நாடாளுமன்றத்தின் மக்களவையில் ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் கட்சியை விட்டு விலகுகிறோம், விலகி நாங்கள் மெர்ஜ் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு புத்தம் புதிய யாருமே கேள்விப்பட்டிராத ஒரு கட்சியோடு நாங்கள் சேர்ந்துட்டோம், நாங்கள் தான் அந்த கட்சி, மொத்தம் ரெண்டு பேர் புருஷன் கொண்டாடி இருக்கிற கட்சியில் அவங்க போய் சேர்ந்துட்டோம், திரிபுராவில் தேர்தலில் நிற்பதற்காக மேற்கு வங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கட்சியை இந்த ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சி ஒன்று இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து அதுக்குள்ளே போய் இந்த 20 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஸ்பீக்கர்கிட்ட போய் நாங்கள் தனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அபிஷேக் பானர்ஜி கட்சியோடைய தலைவர், கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர், அவர் இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரியான இல்லை, இதுலேருந்து சற்றே மாறுபட்ட ஒரு கதை மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. 9 மக்களவை உறுப்பினர்கள் சிவசேனாவுக்கு, சிவசேனா உத்தவ் டாக்கரே குரூப்புக்கு இருக்குது. ஸோ என்ன உத்தவ் டாக்கரே குரூப்னு கொஞ்சம் விளக்கி சொல்லிவிடுவோம். சிவசேனை என்பது ஒற்றை கட்சியாக இருந்தது. அந்த கட்சி பாரதிய ஜனதாவோடு பல ஆண்டுகள் நெருங்கிய கூட்டணியில் இருந்தது. அந்த கூட்டணி ஒரு உடைந்து போனது, நடுவில் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க, திரும்ப உடைந்தது. அந்த ரெண்டாவது அந்த கூட்டணி உடையும் பொழுது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள், பாரதிய ஜனதாவும் சிவசேனையும். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு தான் எண்ணிக்கை அதிகம், சிவசேனைக்கு எண்ணிக்கை குறைவு. ஆனாலும் உத்தவ் டாக்கரேக்கு முதல்வராக வேண்டும் என்ற ஆசை, அதை பயன்படுத்தி கொண்ட தேசியவாத காங்கிரஸும் அவருக்கு தங்களுடைய ஆதரவு இருப்பதாக சொல்லின. உடனேயே அவர் பாரதிய ஜனதாவை அம்போ என்று விட்டுவிட்டு அவர் போய் ஒரு புது கூட்டணியை உருவாக்குகிறார், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. அந்த கூட்டணியில் உத்தவ் டாக்கரே முதல்வராக போய் அமர்கிறார். இதை பார்க்குற பாரதிய ஜனதா நீ அப்படி பண்ணியன்னா நான் இப்படி பண்ணுவேன் என்று அந்த கட்சியை ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்து சில மாதங்களுக்கு பிறகு உடைத்தது. ஏக்நாத் ஷிண்டே அதிலிருந்து பிரிந்து ஒரு பெரும்பான்மை லெஜிஸ்லேட்டர்ஸை வெளில எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு தனி குழு, நாங்கள் தான் உண்மையான சிவசேனை அப்படிங்கிறார். அது பெரிய வழக்காகி அது உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு தீர்ப்பு சொல்லி அதுக்குள்ளே அந்த பீரியடே முடிஞ்சு அதுக்கப்புறமா அடுத்த தேர்தலும் மீண்டும் இந்த குழு ஷிண்டே சிவசேனையும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்து வெல்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்கிறார். எதிர்க்கட்சியில் சிவசேனை, உத்தவ் டாக்கரே மற்றும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸையும் பிளக்கிறார்கள். அது இந்த பிளவுகளெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் அந்த ஊர்க்காரராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது உரைக்கும். இல்லாட்டி என்னடா இது, யாரோட எப்போ இருக்காங்க, அப்புறம் அவர்கள் பிளப்பார்கள், ஆனால் ஒன்றாக சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்பார்கள். ஸோ அது ரொம்ப குழப்பம் வாய்ந்தது. இப்போ மேட்ருக்கு வருவோம் என்னன்ட்டு. இப்போ 2 சிவசேனை துண்டுகள் இருக்கின்றன. ஒன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையில், இன்னொன்று பால் டாக்கரேயுடைய மகன் உத்தவ் டாக்கரே தலைமையில். அந்த உத்தவ் டாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனையின் மக்களவை உறுப்பினர்கள் 9 பேரில் ஒரு 6 பேரை தனியாக கழட்டுறாங்க. அப்போ அது மோர் தென் 2/3 ஆர் 2/3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கில் வந்துடும். 6 out of 9 இவர்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனைக்கு மாறுவார்கள் என்பதாக தெரிகிறது. ஏன்னா இன்னும் அது எஃபெக்டிவாக ஆகலை. அது இந்த ப்ராசஸில் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் சிவசேனை கட்சியின் நிறுவன நாள், ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லுவோம், கட்சி ஆரம்பித்த அனிவர்சரி. ஸோ அதில்
இரண்டு தரப்பும் தனித்தனியாக அதை கொண்டாடி இருக்கிறார்கள். அதில் வந்து உத்தவ் தாக்கரே வந்து தானே நான் பதவியிலிருந்து விலக தயாராக இருக்கிறேன், கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மீது இவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை எல்லாம், இந்த வெளியில் போகும்போது ஒரு காரணம் சொல்லணும். நீ ஏன்டா அங்கேருந்து போய் இங்கே சேர்ற அப்படின்னா, நான் வந்து அந்த இடம் மோசமான இடங்க, அவங்க விட்டா அவங்க வந்து காங்கிரஸோட மெர்ஜ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு இவங்க இந்த ஒரு 6 லோக்சபா எம்பிஸ் வந்து ஒரு 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 கருத்தை வைக்கிறாங்க. அது இவர் வந்து அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஏங்க காங்கிரஸில் போய் சேர போகிறோம், அப்படிலாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்ட்டு இதை கடுமையாக மறுக்கிறார் உத்தவ் தாக்கரே. மறுத்துட்டு அந்த 60th ஃபவுண்டேஷன் டே, கட்சி ஆரம்பித்து 60 ஆண்டுகள், ஆனால் இன்றைக்கி வந்து கட்சி சின்ன பின்னமாக இருக்கிறது. அதுதான் இதில் ஒரு ஃபன்னி திங். ஸோ அவர் வந்து முழுமையாக உத்தவ் தாக்கரே வந்து குற்றம் சொல்வது பாரதிய ஜனதாவை. பாரதிய ஜனதா 2.5 லட்சம் துணை இராணுவ படைகளை அனுப்பி மேற்கு வங்கத்துக்கு அனுப்பி ஒரு பெண்ணை தோற்கடிக்க முற்பட்டது. மம்தா பானர்ஜியை தோற்கடிப்பதற்காக 2.5 லட்சம் ஆட்களை அங்கே 2.5 லட்சம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப் அங்கே அனுப்பினாங்க அப்படின்னு சொல்கிறார். இதே அளவுக்கு ஆட்களை நீங்கள் மணிப்பூரில் கலவரம் நடந்தபோது அனுப்பினீங்களா? இதே அளவுக்கான துருப்புகளை நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு அனுப்பி அதை மீட்டீர்களா? அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக பாரதிய ஜனதா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த லெவல் சர்வாதிகாரம் தான், ஒரே நாடு தேர்தலே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவங்க நீங்கள் ஆப்ரேஷன் டைகருங்கிறது வந்து பால் தாக்கரேயை குறிக்கும். அதை வந்து அவர் தன்னுடைய கார்ட்டூனில் அவர் வந்து தன்னையே அந்த மாதிரி தான் அவர் பார்த்தார், தன்னை ஒரு புலியாக தான் பார்த்தார். அதனால் இந்த ஷிண்டே தரப்பு வந்து ஆப்ரேஷன் டைகர், ஷிண்டே தரப்போ பாரதிய ஜனதாவோ 2 பேரும் சேர்ந்தோ இந்த ஆப்ரேஷன் டைகர்னு ஆட்களை வெளில எடுக்கிறதுக்கு பதில் இவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆப்ரேஷன் தாமரைன்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கோம், நீங்கள் எங்கள் ஆளுங்களை தூக்கினீங்கன்னா நாங்கள் உங்கள் ஆளுகளை தூக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அப்படி பேசுவதற்கான வலு அவரிடம் கிடையாது. மக்கள் வந்து குடியாட்சி முறை மீதே ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். குடியாட்சி முறைக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து சூழ்ந்திருக்கிறது. இதே அளவுக்கு போனதுன்னா இந்த நாடு ஒரே ஆனார்கி, ஒரு கலவர பூமியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியிலிருந்து விலக முயற்சிக்கும் அந்த ஒரு 6 எம்பிக்கள் கடுமையாக திட்டுறாரு. நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் வந்து பாரதிய ஜனதாவோடு 30 ஆண்டுகள் மிக நெருங்கிய ஒரு உறவை வைத்திருந்தோம், அந்த கட்சியோடு நாங்கள் மெர்ஜ் பண்ணலை, எங்களை போய் காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ ஒரு பெரிய அபத்தம் அப்படின்ட்டு அவர் வந்து வெடிச்சிருக்கார். இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே அதே 60வது ஆண்டு கட்சி ஆரம்பித்த நாளை கொண்டாடக்கூடிய விதத்தில் அவர் அதே சிட்டியில் இன்னொரு பக்கத்தில் பேரலாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அதில் வந்து இந்த 6 பேர் தான் வராங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்க இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தாக்கரேயுடைய மகன் உத்தவ் வந்து அந்த கட்சி அப்படிங்கிறதாக பார்க்கக்கூடாது, உண்மையிலேயே ரத்தமா கருத்தா உத்தவ் தாக்கரே அந்த ரத்த வழியில் வந்தவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கருத்தியல் ரீதியில் பால் தாக்கரேக்கு உண்மையான வழியாக வந்தவர்கள் நாங்கள் தான். சிவசேனை அப்படிங்கிறது வந்து ஒரு துண்டு நிலம் கிடையாது, அப்பாவுக்கு பிறகு புள்ள, அப்பாவுக்கு பிறகு புள்ள, பிள்ளைக்கு பிறகு அவனுடைய புள்ள அப்படின்னு போகிறதுக்கு. அது எண்ணற்ற மக்களின், லட்சக்கணக்கான மக்களுடைய கருத்து அப்படிங்கிறத, அந்த கருத்துக்கு உண்மையான சொந்தக்காரர்கள் நாங்கள் தான். வி ஆர் த ட்ரூ ஹேர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஹேர்னா இங்கே முடியலப்பா, அவருடைய வாரிசுகள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 6 பேரும் இப்படி நகர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஏற்கனவே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக 2022 உடைந்த போது சிவசேனைக்கு ஒருங்கிணைந்த சிவசேனைக்கு 55 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதில் 40 பேர் ஷிண்டேயோட வெளில வந்திருக்காங்க. அது நீங்கள் கவனிங்க. அது துண்டு உடையும் பொழுது அது வந்து சிறு துண்டாக உடையலை, பெருந்துண்டாக உடைந்திருக்கிறது. வெறும் 15 பேர் தான் உத்தவ் தாக்கரேயோட இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த 9 எம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பேர் வந்து ஷிண்டேயோட போகிறதுக்கான சேர்றதுக்காக வராங்க. அப்போ அந்த உத்தவ் தாக்கரேயோடைய கட்சி கம்ப்ளீட்டாக கலகலத்து போயிடுச்சு. எனக்கு தெரிந்து இதுதான் முதல் முறையாக ஒரு குடும்ப கட்சி மாடலில் குடும்பத்தை சாராத ஒருவர் அந்த கட்சியை உடைத்து
வலுவாக முன்னே நிற்பவர் அப்படிங்கிறது வந்து ஏக்நாத் ஷிண்டே தான். அதனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இதை பார்க்கணும். உண்மையில் வந்து எந்த கட்சி உடைபட்டாலும் உடையும் பொழுது அந்த பெரும்பான்மை கட்சி அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கையில் தான் இருக்கும். அது வந்து மாறி போனதாக சரித்திரமே இல்லை நம்ம ஊரை பார்த்தோம்னா. இதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இதை பார்க்க முடியும். இது அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் திட்டுறது, அவரை இவர் திட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். இதை நம்ம எந்த மாதிரி பார்க்கறது? இதை பாரதிய ஜனதா வேண்டுமென்றே ஊராக போய் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் உடைக்க முற்படுகிறதா? இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தா, அச்சுறுத்தலா? இது இன்னொன்று, கட்சிகள் ஏன் உடைகின்றன? நீங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கேளுங்க. நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். அந்த புத்தகம் வந்து நாடுகள் ஏன் ஏழையாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான். அது சில நாடுகள் ஏன் வந்து ஏழ்மையோடு இருக்கின்றன, சில நாடுகள் ஏன் அந்த ஏழ்மையை தாண்டி பணக்கார நாடாக, மிடில் இன்கம் நாடாக மாறுகின்றன. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப அவசியமான கேள்வி. அதே மாதிரி தான் நீங்கள் கட்சியை கேட்கணும். நீங்கள் கட்சியை உடைச்சிட்டான் அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கை காட்டுறதுக்கு முன்னாடி கட்சிகள் ஏன் பிளக்கின்றன அப்படின்னா, என்னுடைய கருத்தில் அந்த கட்சியில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமும். அவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களை மட்டும்தான் மேலே கொண்டு வருவார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தங்களுக்கு பிடித்த ஒருத்தரை மேலே கொண்டு வருவதற்காக ஏற்கனவே மேலே இருக்கும் ஒருவரை கீழே தள்ள கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள். மெரிட் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டார்கள். நெப்பாட்டிசம், உறவினரை முன்னே கொண்டு வருவது அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் அங்கே. அந்த உறவினரை முன்னே கொண்டு வருவதுங்கிறது அந்த கட்சியுடைய பெருந்தலைவர் அவருடைய மகளுக்கு மட்டும் கிடையாது. அதில் இன்னும் சில முக்கியமானவர்கள் இருப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே திமுகவுக்கு டாட் மாதிரி பொருந்தி போகிறத பார்ப்பீங்க. திமுகவே உதாரணமாகவே எடுத்துப்போம். எதுக்கு நம்ம பொதுவாக பேசுறது? நீங்கள் ஒவ்வொரு இடத்த எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இப்போ ஆற்காடு வீராசாமின்னா அது எடுத்தது கலாநிதி வீராசாமி அப்படின்னு இருக்கணும். துரைமுருகன் அப்படின்னா துரைமுருகனுடைய மகன் அடுத்து வரணும். பொன்முடினா பொன்முடியோட மகன்கள் அடுத்து வரணும். இப்படி எங்கே போனாலும் ரீஜனல் சத்திரப்கள், நடுவில் பேரரசர், மற்ற இடங்களெல்லாம் சிற்றரசர்களுடைய மகன்கள் அடுத்த சிற்றரசர்கள். அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே முன்னூர்த்தம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மற்றவனெல்லாம் தொண்டனாக இருந்து தோல் கருகி வெயிலில் நின்று சாக வேண்டியதுதான் ஒரே வழி. எங்கள் அப்பாவோட எம்எல்ஏ போஸ்ட்டு அவருக்கு பிறகு எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் அப்பா எம்பி ஆகிட்டாருன்னா என்ன இங்கே எம்எல்ஏ வாக்கிருங்க. இப்படியே தான் இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் கோபத்தோடு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்பார்கள். ஏதோ ஒரு இடத்துல கட்சிகள் டெமோக்ரட்டைஸ் ஆகலைன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் உடைந்து துண்டாக போவதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்னா அவங்க அவ்வளோ இழக்க தயாராகிட்டாங்க. இப்போ நீங்கள் கட்சியை உடைச்சிட்டு நீங்கள் வெளில போகிறீங்கன்னா திருப்பி கட்சிக்குள்ளே வர முடியாது. அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எதுக்கு நான் கட்சிக்கு வரணும், வந்து மட்டும் என்ன வாழுது, எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, இப்போ நான் நானே பார்த்துக்கிறேன், என்னுடைய ஓன் காலில் நான் என்னுடைய சொந்த காலில் நின்று நான் மேலே வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இதை பல இடங்களில் பார்க்கலாம். இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது பியாண்ட் அ பாயிண்ட் உங்களுக்கு தேவையில்லை. எல்லா மாநிலங்கள்லேயும் பல கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் இப்படித்தான். வெகு சில கட்சிகளில் தான் ஒன்றுமே இல்லாதவர்கள், எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பவர்கள் தங்களுடைய திறனாலையும் தங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த கேப்பபிலிட்டினாலையும் மேலே வந்தவங்களாக இருப்பாங்க. இதை உணர தவறிடுறாங்க. பாரதிய ஜனதா போன்ற ஒரு அமைப்பு இதை பயன்படுத்திக்குது பல இடங்களில். அது வந்து தங்களுக்கு சாதகமாக வாக்குகளை பெறுவதற்கோ, அந்த கட்சியிலிருந்து முக்கியமான சில தலைவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களை மேலே ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வரதுக்கோ. உதாரணத்துக்கு ஹிமந்த பிஸ்வா சர்மாவை சொல்லலாம் அஸ்ஸாமில், சுவேந்து அதிகாரியை மேற்கு வங்கத்தில் சொல்லலாம், பீகாரில் வந்து சாம்ராட் சௌத்ரியை சொல்லலாம். இவர்கள் எல்லோருமே மாற்றுக் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவுக்குள் வந்தவர்களுக்கு அவர்களுடைய திறனை பார்த்து அவர்களை வந்து ஸ்பீடப் பண்ணி மேலே கொண்டு வராங்க. எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. அது ராஜஸ்தான்லேயோ, குஜராத்லேயோ, மத்திய பிரதேசத்துலேயோ, ஹரியானாலேயோ, சத்தீஸ்கட்லேயோ பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கட்சியில் பலகாலம் பணியாற்றி கண்ணுக்கு தெரியாமல் அடிமட்டத்தில் இருந்தவர்கள் மேலே வருகிறார்கள். அவர்கள் இந்த கட்சியை தவிர வேறு எங்கும் இருந்தவர்கள் அல்ல. ஆனால் நான் சொன்ன இந்த பீகாராக இருக்கட்டும், மேற்கு வங்கமாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் எங்கே இருந்தார்கள், 7 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்திருப்பார்கள். அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களை நேரடியாக முதலமைச்சர்களாக ஆக்கிறார்கள். ஒரேடியாக இல்லை, 2 ஸ்டெப்பு தாண்டி அவங்க வந்து முதலமைச்சராகிறார்கள். அப்போ இந்த வாய்ப்பை பார்க்கக்கூடிய ஒருவர் என்ன பார்ப்பார்னா, நான் எதற்கு என்னுடைய கட்சியில் இருக்க வேண்டும், நான் ஏன் பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடாது, அட்லீஸ்ட் அங்கே போய் என்னை விட சிறப்பாக ஒருத்தர் இருக்கானா நான் வந்து அட்லீஸ்ட் அதை ஒத்துக்க முடியும். என்னால் முடியல, ஏன்னா என்னை விட சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒருத்தர் மேலே வரான்ட்டு.
இங்கே நான் வந்து சிவசேனையில் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் வந்து கீழே இருக்க வேண்டியது தான், மேலே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் வந்து அட்லீஸ்ட் ஒன்று நான் உடைத்து துண்டாக்கி கொண்டு போகிறேன், அல்லது நான் தனியாக காட்டிக்கிட்டு போகிறேன், போய் அங்கே போய் சேர்ந்துடுறேன். இது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படி நடக்கிறது. அதை விட்டுட்டு வந்து கட்சிகளை உடைக்கிறார்கள், அவர்கள் உடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உடைக்கிறதுக்கான இடத்த நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்கிற அந்த ஆங்கிளை யாருமே பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். சிவசேனைக்கு ரொம்ப கஷ்டமான காலம். 60 ஆண்டுகள் அந்த கட்சி ஆரம்பித்து நடந்திருக்கிறது. இப்பொழுது வந்து 2 துண்டாக இருக்கிறது. அதில் சிறிய துண்டு தான் மகனுடைய துண்டு, மிகப்பெரிய துண்டு மாற்றானுடைய துண்டு. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் சிவசேனை உத்தவ் தாக்கரே குழு இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த 60ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களின் போது முன்வைத்து விடைபெறுகிறேன். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.